காரியங்களை செய்திருக்கிறார். எண்ண முடியாத அதிசயங்களை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். என்னுடைய உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லிய எங்கெல்லாம் என்றென்றும் போற்றும். என்னுடைய உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லிய எங்கெல்லாம் என்றென்றும் போற்றும். ஆண்டவர் சொல்லுகிறோம், இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளை குறித்து நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, யோர்தான் பின்னிட்டு திரும்பினதாம், எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுந்ததாம், செங்கடலை ஆண்டவர் இரண்டாக பிரித்தாராம். இந்த மாதத்திலே, இந்த கடைசி மாதத்திலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசினார். ஒவ்வொரு வார்த்தைகளை அவர் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகல பிரஸ்தானத்தை பார்க்கலாம் அவருடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்த போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும். அவரை மகிழ்ச்சி பாடி அவரை உயர்த்துவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கர்த்தருடைய கரம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. அவருடைய கரம் உங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய வலது கரம் உங்களை பிடித்து தாங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி, நன்றி, நன்றி அப்பா. இந்த பாடலை எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. ஆத்துமா கலிகூறும். ஆண்டவரை நாம் பாடும் பொழுது அவர் மீட்டுக் கொண்ட ஆத்துமா கலிகூறும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நம்முடைய உதடுகள் கர்த்தரை போற்றும், நம்முடைய உள்ளம் கர்த்தரையே துதிக்கட்டும் என்று தாவீது சொல்லுகிறான். அவர் செய்த நன்மைகளை நீ மறவாது. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று. ஆகவே இந்த பாடலை நாம் பாடுவோம். சிறகுகளாலே அவர் நம்மை மூடி காக்கிறார். அவரும் செட்டிக்குள்ளாக கர்த்தரை அணைத்துக் கொண்டிருக்கிறார். எந்த கண்ணிகளுக்கும் சிக்காதபடி அவருடைய கரம் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லிய என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் பாடலாம். எல்லாரும் எழுந்து நின்று நல்ல உற்சாகமாய் நம்ம எழுந்து நிற்கும்போது கர்த்தரை நாம் ஞாபகப்படுத்துகிறோம். முடியாமல் உட்கார்ந்து கொள்ளலாம்.
துதிக்கவே அவர் சிந்தனம் ஏற்றமாக இருக்கிறது. நாம் எப்பொழுதும் அவரை துதிக்கும் போது, நாம் எப்பொழுதும் அவரை சோதிக்கும் போது நம் அறிவின் பலத்தாக்கலாம் கர்த்தர் இருட்டாய் மாற்றுவார். இந்த 12வது மாதத்திலே எத்தனை நேரங்கள் நாம் கண்ணீர் வடித்தோம், எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருந்தது. கர்த்தர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா துக்கங்களுக்கும் ஒரு முடிவை உண்டாக்கப் போகிறார், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை தரப்போகிறார். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் ஒருவரால் பெரிய விஷயங்களை செய்கிற தேவன். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்காக மரித்தவர், நமக்காக உயிரோடு எழுந்தவர். கடந்த அந்த பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும். கண்ணீரோடு நன்றி சொல்லி அவரை ஆராதிப்போம். ஆண்டவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. ஒரு நாள் கூட குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை நடத்தினாரு, நம்மை போஷித்தாரு, நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்தாரு. உண்ண உணவை தந்து, உடுக்க உடையை தந்து, இருக்க நல்ல வீட்டை தந்து, நல்ல வேலையை கொடுத்து கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தாரு. ராஜாதி ராஜாவுக்கு, தெய்வாதி தெய்வனுக்கு இரு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை மகிமை கொடுக்கலாமா? இரு பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கட்டும், எல்லாரும் கர்த்தரை துதிக்கட்டும். தாவீது சொன்னார், சாத்தமுள்ள யாரும் கர்த்தரை துதிக்கிறார்கள் என்று சொல்லி. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். ஒரு புதிய எண்ணெயினால் கர்த்தரை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு நன்றி நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உனக்கு நன்றி, ராஜா உனக்கு நன்றி. எல்லாரும் பாடுமா? அப்பா உனக்கு நன்றி, ராஜா உனக்கு நன்றி. எதிரகத்து சூழ்ச்சிகளை முறியடித்தீரே, எதிரகத்து சூழ்ச்சிகளை முறியடித்தீரே. எந்த நிலையிலும் உங்களை துதிக்க வைத்தீரே, எந்த நிலையிலும் உங்களை துதிக்க வைத்தீரே. அப்பா உனக்கு நன்றி, ராஜா உனக்கு நன்றி. அப்பா உனக்கு நன்றி, ராஜா உனக்கு நன்றி. பாடுகளை உனது ராஜா உனக்கு நன்றி. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா உனக்கு நன்றி, ராஜா உனக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன். அப்பா உனக்கு நன்றி, ராஜா உனக்கு நன்றி. அப்பா உனக்கு நன்றி, ராஜா உனக்கு நன்றி. கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்த்தோமானால் எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. கர்த்தரே நமக்கு துணையாக இருந்தார், கர்த்தரே நமக்கு ஆதரவாக இருந்தார், கர்த்தரே நமக்கு அடைக்கலமாக இருந்தார். அவர் ஒருவராய் நம்மை தூக்கி சுமந்து வந்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளிலே சுமப்பது போல கர்த்தர் உங்களை என்னையும் சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ரெண்டு கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நன்றி 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 அப்பா. அவரை தூக்கி சுமந்திருக்கிறார். உயிர் வயது வரைக்கும் அவர் நம்மை சுமக்கிற தகப்பனாக இருக்கிறார். காலை தேவை பேசுகிறவராக இருக்கிறார். நமக்கு வருகிற எல்லா உபத்திரங்களும் அதிசீக்கிரத்தில் நீங்கும். எல்லா உபத்திரத்தில் இந்த கப்பல் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார்.
எல்லா நெருக்கத்தையும் நீக்குகிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துங்க. கர்த்தர் ஒவ்வொரு அபிஷேகத்தை நிரப்புவார். அது வல்லமையால் நிரப்புவார். ஒரு புதிய பலனை பெற்றுக் கொள்ளுங்க. நன்றி 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 அப்பா. பரிசுத்த அலங்காரத்தோடு என்னை தொழுதுகளாக இருக்கிறோம். என்னை ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்தினால் அலங்கரிப்பீராக. உங்களுடைய வார்த்தையினால் பலப்படுத்துவீராக. நன்றி நன்றி அப்பா. உங்களுக்கு சேர்த்துகள் அப்பா. நம் ஒவ்வொருடைய இலக்கங்களை அறிந்தவர், நம்முடைய நினைவுகளை அறிந்தவர், நம்முடைய எண்ணங்களையும் யோசனைகளை அறிந்த தேவன். நாம் நினைக்கிறதுக்கு மேல அற்புதங்களை செய்ய போகிறோம். எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. துயரப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஆறுதலை கொடுத்திருக்கிறார். உடைந்து போன ஒவ்வொருடைய காயங்களையும் கர்த்தர் கட்டி இருக்கிறார். உங்களுடைய உள்ளான காயங்களை கர்த்தர் ஆற்றி இருக்கிறார். துயரத்துக்கு பதிலாக சாதனை தந்திருக்கிறார். ஆண்டவர் அழுகின் பாதையை ஆனந்தமாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நன்றி அப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் நமக்கு இறங்குவராய் இருக்கிறார். இறக்கமுள்ள தேவனை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? இறக்கத்தின் தேவன் நீர்தான் அப்பா. இறக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் நீர்தான் ஆண்டவரே. இறங்குகிற உன்னாலேயே எங்களுக்கு எல்லாம் ஆகும் அப்பா. நம் விரும்புகிற நம்மால் ஒற்ற முடியாது. இறங்குகிற தீவனாலே தான் எல்லாம் நமக்கு முடியும். அவர் மனதுருகிற தேவன். அவர் மனதுருகிற தேவன். அவர் கடினமானவர் அல்ல. உங்களை என்னையும் பார்த்து அழாதே என்று சொல்லுகிறவர். இனி நீ அழாதே, உன் துக்கத்தை நான் மாற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். அப்பா நமக்கு ஸ்தோத்திர ராஜா. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார். உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார். Hallelujah.
இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகும். எத்தனை பேர் நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு ஆகும் என்று நீங்க நம்புறீங்க? உங்க விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். உங்க விருப்பத்தை உங்க குடும்பத்துல நிறைவேற்றாம போகலாம், நமக்கு தெரிந்தவர்கள் நிறைவேற்றாம போகலாம், ஆனால் நம்முடைய மன விருப்பத்தை இயேசு நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விரும்புகிற காரியம் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம முடிவு வரைக்கும் நம்ம விசுவாசம் வைக்கணும். கொஞ்ச நாள் ஜபிச்சு பதில் வரல அப்படின்னு சொல்லி உடனே விசுவாசத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் கரத்தினால் வாக்கினால் சொன்னதை தன்னுடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனால பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த விசுவாசத்தை நம்ம விட்டு விடவே கூடாது. ஜபத்துக்கு பதில் வரும். 1 வருடம் ஆகலாம், 6 மாதங்கள் ஆகலாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நமக்கு கொண்டு ஒவ்வொருவரையும் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். மத்தேயு 8:10 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், 100க்கு அதிபதியை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி பாராட்டுகிறார். அல்லேலூயா. 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து மிகவும் வேதனைப்படுகிறான். ஆனால் இயேசு சொல்கிறான், நீ வீட்டுக்கு போ, நான் வந்து அவனை சுகமாக்குவேன்னு சொல்லி. ஆனா நம்ம தான் என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுல வெயிட் பண்ணிருப்போம். ஆனா அந்த 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாம். இதுதான் விசுவாசம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமாவான். உடனே ஆண்டவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இஸ்ரவேலர் கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையேன்னு சொன்னார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இப்படி விசுவாசத்தை பாராட்ட வேண்டும். நமக்கு இருக்கிற விசுவாசத்தை கண்டு அவரே ஆச்சரியப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம யாரை நம்பணும்? இயேசுவின் மேல, அவருடைய வார்த்தையின் மேல நம்ம விசுவாசம் வைக்கணும். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் பிரச்சனைகள் பெரிதா நினைக்கலாம், ஆனா அதை பார்க்க நம்ம நம்புகிற தேவன் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னார் போதும் என்று சொன்னார். 12 வருட பெரும்பாலுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசான். உடனே அவருடைய பெரும்பாடு நீங்களே பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வேதனையோடு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கீங்க? எத்தனை பேர் குறைவோடு நம்ம அந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ள? நமக்கு நம்பிக்கை எல்லாம் மனிதர்கள் மேலதான். நம்ம எப்பொழுதும் மனுஷர்களை நோக்கி பார்த்து நம்ம ஏமாற்றங்களை அடைந்து கொண்டிருக்கிறோம், வெட்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். நமக்காக எல்லாவற்றையும் அவர் உண்டு பண்ணி வச்சுட்டார். சங்கீதம் 31:19 வாசிக்கிறோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவரை நம்புவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இனிமேல் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போதில்லை. எல்லாவற்றையும் சிலுவையில அவர் செய்து முடித்து விட்டார். நீங்க விசுவாசிக்கும் போது அது கிடைக்கும். நீங்க ஜபத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இயேசு யோவான் 11ஆம் அதிகாரத்துல சொல்லி ஜபிக்கிறார், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார். கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு ஐயோ எப்படி நான் உயிரோடு எழுப்பேன்னு சொல்லி அவர் நினைக்கல. லாசருவை எழுப்ப போறதுக்கு முன்பாக அவர் இப்படி ஒரு ஜபம் பண்ணுகிறார், நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மார்த்தாள் சொல்றாங்க 4 நாள் ஆயிற்று நாருமேன்னு சொன்னார். ஆனா இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப. எத்தனை பேர் விசுவாசத்தோட இருக்கிறோம்? நீங்க மகிமையை பார்க்க போறீங்க, தேவனுடைய அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக மாற்ற போகிறார். 4 நாள் நாடி போன லாசருவின் சரீரத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். மரித்து போன லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் பொழுது கவலைப்படக்கூடாது. ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைக்கும் போது நம்ம பதறக்கூடாது. விசுவாசம் என்பது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் இன்னைக்கு இருக்கிறது, நாளைக்கு அவிசுவாசமா பேசுறது. இப்படி விசுவாசா நம்ம தேவனிடத்துல எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சாத்ராக் மேஷாக் எல்லாம் எப்படி விசுவாசிச்சாங்க? அவர் நிச்சயமாக இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு எங்களை விடுவிப்பார். அப்படியே விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பிரச்சனையை நாங்க வணங்கணும். நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியுமா? அவர் என்ன கொஞ்சம் போட்டாலும்
அவரையே நம்பும். அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்யாவிட்டாலும் அவர் மேல விசுவாசம் வைப்பார். நீங்க செஞ்சு பாருங்க. விசுவாசம் கிரியைகளோட இருக்கும். விசுவாசமும் கிரியும் ஒன்னா இருந்தாதான் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அற்புதங்களை செய்வார். 1 பேதுரு 1:7 வாசிப்போம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் கண்டிப்பா சோதிக்கப்படும் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நினைக்கலாம், நீதிமானா எனக்கு தான் இவ்வளவு சோதனைகளா, எனக்கு தான் இவ்வளவு துன்பங்களா. ஆண்டவர் நம்மை சோதித்த பின்ன பொன்னாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். நம்ம உபத்திரப்பட்ட பிறகு நம்ம அவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:4 வாசிக்கிறோம். ஒரு மாயமற்ற விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த விசுவாசம் விலையேற பெற்றது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம், மாயமற்ற விசுவாசம். அப்படின்னா என்ன? அந்த விசுவாசமும் மனசாட்சி, நல்மன சாட்சியும் நமக்குள்ளே இருக்கும். நம்முடைய விசுவாசம் நமக்குள்ள எப்படி வளரும் தெரியுங்களா? நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. விசுவாசிக்காதவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டாங்க. எதனால அழிக்கப்பட்டாங்க? அவங்க அவிசுவாசத்தினாலையும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் காணப்படுவது. நமக்குள்ள விசுவாசம் இருக்கும் பொழுது கண்டிப்பா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, தேவன் நமக்குள்ள அந்த விசுவாசத்தை கொண்டு உலகத்தையே கர்த்தர் ஜெயமாக மாற்றுவார். 1 யோவான் 5:4 வாசிக்கிறோம். உலகத்தை ஜெயிக்கிற ஒரு விசுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதத்துல நான் பார்க்கும் பொழுது பாருங்க, மார்க் 6:6 வாசிக்கிறோம். அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாரா? எதை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார்? அவிசுவாசத்தை குறித்து. அப்ப பாருங்க, நம்ம தேவனை நம்பாமல் போனா அது பாவம். விசுவாசத்தினால் வராத யாவும் பாவமே என்று சொல்ல, எப்படியாவது எனக்கு உதவி செய்யும் சொல்லி இயேசுவிடத்துல ஜெபிக்கிறான். ஆனா இயேசு அவனுக்கு ஒரு பதிலுமே சொல்லவே இல்லை. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட அவர் திரும்பி போடல, உறுதியா இருந்தார். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த விசுவாசம் அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்தது. என் பிள்ளைக்கு நீங்க சுகம் கொடுக்க வரைக்கும் உங்களை விட்டு நான் போக மாட்டேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நீர் என் பிள்ளையை சுகமாக்குன்னு சொல்லி, பிள்ளைகள் நாய்க்குட்டிகள் மேய்ச்சிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுவேன்னு சொல்லி தன்னை தாழ்த்தி ஆண்டவர் மேல ஒரு உறுதியான விசுவாசம் வச்சான். ஆண்டவரா இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடை. எத்தனை பேர் நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு ஆகும் என்று நீங்க நம்புறீங்க? உங்க விருப்பத்தை கத்த நிறைவேற்ற போயிடும். உங்களுடைய விருப்பத்தை உங்க குடும்பத்துல நிறைவேற்றாம போகலாம், நமக்கு தெரிந்தவர்கள் நிறைவேற்றாம போகலாம். ஆனால் நம்முடைய மன விருப்பத்தை இயேசு நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம விரும்புகிற காரியம் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். ஆனா நம்ம முடிவு வரைக்கும் நம்ம விசுவாசம் வைக்கணும். கொஞ்ச நாள் ஜபிச்சு பதில் வரல அப்படின்னு சொல்லி உடனே விசுவாசத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் கரத்தினால் வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அதனால பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அந்த விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த விசுவாசத்தை நம்ம விட்டு விடவே கூடாது. ஜபத்துக்கு பதில் வரும். 1 வருடம் ஆகலாம், 6 மாதங்கள் ஆகலாம், சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் நம்ம கொண்டு ஒவ்வொருவரையும் அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். மத்தேயு 8:10 வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், 100க்கு அதிபதியை பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி பாராட்டுகிறார். அல்லேலூயா. 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து மிகவும் வேதனைப்படுகிறான். ஆனா இயேசு சொல்கிறார், நீ வீட்டுக்கு போ, நான் அவனை சுகமாக்குவேன்னு சொல்லி. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? வீட்டுல வெயிட் பண்ணிருப்போம். ஆனா அந்த 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுகமா. இதுதான் விசுவாசம். நீங்க ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன்
எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இஸ்ரவேலருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையேன்னு சொன்னார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் அப்படி விசுவாசத்தை பாராட்ட வேண்டும். நம்ம கொடுக்கிற விசுவாசத்தை கண்டு அவரே ஆச்சரியப்பட வேண்டும். அந்த அளவுக்கு நம்ம யாரை நம்பணும்? இயேசுவின் மேல, அவருடைய வார்த்தையின் மேல நம்ம விசுவாசம் வைக்கணும். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். நீங்க நினைக்கலாம் பிரச்சனைகள் பெரிதா நினைக்கலாம், ஆனா அதை பார்க்கிறோம் நம்ம நம்புகிற தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று சொன்னார். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தில் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி விசுவாசான். உடனே அவருடைய பெரும்பாடு நீங்களே பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வேதனையோடு இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கீங்க? எத்தனை பேர் குறைவோடு நம்ம இந்த வார்த்தையை கேட்டுக்கொள்ள நம்பிக்கையெல்லாம் மனிதர்கள் மேலாம். நம்ம எப்பொழுதும் மனுஷர்களை நோக்கி பார்த்து நம்ம ஏமாற்றங்களை அடைந்து கொண்டிருக்கிறோம், வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நமக்காக எல்லாவற்றையும் அவர் உண்டு பண்ணி வச்சுட்டோம். சங்கீதம் 37 வாசிக்கிறோம். அவருக்கு பயந்தவர்களுக்கும் அவரை நம்புவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் இனிமேல் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யப்படவில்லை. எல்லாத்தையும் சிலுவையில அவர் செய்து முடித்து விட்டார். நீங்க விசுவாசிக்கும் போது அது கிடைக்கும். நீங்க ஜபத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறார். இயேசு யோவான் 11ஆம் அதிகாரத்துல சொல்லி ஜபிக்கிறார். பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்கிறார். கல்லறைக்கு முன்பாக நின்று கொண்டு ஐயோ எப்படி நான் உயிரோடு எழுப்பேன்னு சொல்லி அவர் நினைக்கல. லாசருவை எழுப்ப போறதுக்கு முன்பாக அவர் இப்படி ஒரு ஜபம் பண்ணுகிறார். நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். மார்த்தாள் சொல்றாங்க 4 நாள் ஆயிற்று நாருமேன்னு சொன்னார். ஆனா இயேசு சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்ப. எத்தனை பேர் விசுவாசத்தோட இருக்கிறோம்? நீங்க மகிமையை பார்க்க போறீங்க, தேவனுடைய அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக மாற்ற போகிறார். 4 நாள் நாரி போன லாசருவின் சரீரத்தை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். மரித்து போன லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தரை நாம் விசுவாசிக்கும் பொழுது கவலைப்படக்கூடாது. ஆண்டவரிடத்துல விசுவாசம் வைக்கும் போது நம்ம பதறக்கூடாது. விசுவாசம் என்பது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமா இருக்கிறது. விசுவாசம் இன்னைக்கு இருக்கிறது, நாளைக்கு அவிசுவாசமா பேசுறது. இப்படி விசுவாசா நம்ம தேவனிடத்துல எந்த நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. சாத்ராக் மேஷாக்கெல்லாம் எப்படி விசுவாசாங்க? அவர் நிச்சயமாக இந்த எரிகிற அக்கினி சூளைக்கு எங்களை விடுவித்தார். அப்படியே விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பிரச்சனையை நாங்க வணங்கணும். நம்ம விசுவாசம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவர் என்னை கொஞ்சு போட்டாலும் அவரையே நம்பும். அவர் எனக்கு இந்த காரியத்தை செய்யாவிட்டாலும் அவர் மேல விசுவாசம் வைப்பேன். நீங்க செஞ்சு பாருங்க. விசுவாசம் கிரியைகளோட இருக்கும். விசுவாசமும் கிரியும் ஒன்னா இருந்தாதான் கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அற்புதங்களை செய்வார். 1 பேதுரு 1:7 வாசிப்போம். 1 பேதுரு 1:7. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற்பட்டதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமை உண்டாக காணப்படும். நமக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் கண்டிப்பா சோதிக்கப்படும் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நினைக்கிறோம் நீதிமான எனக்கு தான் இவ்வளவு சோதனைகளா, எனக்கு தான் இவ்வளவு துன்பங்களா. ஆண்டவர் நம்மை சோதித்த பின்ன பொன்னாக கர்த்தர் நம்மை மாற்றுவார். நம்ம உபத்திரப்பட்ட பிறகு நம்ம அவருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:4 வாசிக்கிறோம். ஒரு மாயமற்ற விசுவாசத்தை கர்த்தர் நமக்குள்ளே வைத்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த விசுவாசம் விலையேறப்பட்டது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம், மாயமற்ற விசுவாசம். அப்படின்னா என்ன? அந்த விசுவாசமும் மனச்சாட்சி, நல்மனசாட்சியும் நமக்குள்ளே இருக்கும். நம்முடைய விசுவாசம் நமக்குள்ள எப்படி வளரும் தெரியுங்களா? நம்ம ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, விசுவாசிக்கிறவர்கள் எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவாங்க. விசுவாசிக்காதவர்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாது. இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க. எதனால அழிக்கப்பட்டாங்க? அவங்க அவிசுவாசத்தினாலையும்
தேவனுக்கு கீழ்ப்படியாமல் காணப்படுவது. நமக்குள்ள விசுவாசம் இருக்கும் பொழுது கண்டிப்பா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது பாருங்க, தேவன் நமக்குள்ள அந்த விசுவாசத்தை கொண்டு உலகத்தையே கர்த்தர் ஜெயம் நமக்குள்ள பெருகிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நீ விசுவாசித்தாலே தெய்வ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே, எல்லாரும் பாடணும், தெய்வ மகிமை காண்பாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது, கூடாதது ஒன்றுமில்லையே. அல்லேலூயா. ஆண்டவராலேயே கூடாதது ஒண்ணு இருக்குமானா என்ன தெரியுங்களா? நம்ம விசுவாசிக்கலைன்னா அவராலே எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்ற, விசுவாசிக்கிற உனக்கு எல்லாம் கூடுன்னு சொல்லி, எல்லாம் கூடுன்னு சொல்லிக்கிறார். அதனால சுகத்தை பெற்றுக்கொள்வோம், பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், ஞானத்தை பெற்றுக்கொள்வோம், வேலை கிடைக்கும், வேலையில உயர்வுகளை கர்த்தர் கொடுப்பார், 3 வேளை உங்களையும் போஷிப்பார், உங்கள் மூலமாய் மற்றவர்களையும் கர்த்தர் போஷிப்பார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிறது நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்ம புத்தி கேட்டாத காரியத்தை செய்வோம், நம்ம அறிவு கேட்டாத காரியத்தை செய்வோம். ஒரு தாயார் வந்து ஜெபம் பண்ணாங்க, ஒரு 1000 ரூபாய் அர்ஜென்டா குழுவுக்கு கட்டணும்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுதாங்க. அவர் பாருங்க 2-3 பேர்த்துட்டு கேட்டேன், எங்கேயுமே கிடைக்கலன்னு சொன்னாங்க. நீங்க வீட்டுக்கு போங்கம்மா, ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டோடைய சமத்துல உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி நீங்க கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, உங்களை தேடி பணம் வரும்னு சொல்லி அனுப்பிவிட்டோம். அதே போல பாருங்க, அந்த அம்மா அந்த வார்த்தையை விசுவாச்சு வீட்டுல போய் ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து அழுது சொன்னாங்க. அவங்களுடைய மகள் அவங்கள தேடி வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க மகள்கிட்ட கேட்டு கிடைக்கல, ஆனா ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கதவை தட்டி உள்ள வந்தாங்க. 1000 ரூபாய் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஆண்டவர் 1500 ரூபாய் கொடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கேட்கிற அளவு கொடுக்கிறவர் அல்ல, கேளாததையும் கர்த்தர் கொடுக்கப்படுற. விசுவாசிக்கிறீங்களா? சாலமோன் ஞானத்தை தான் கேட்டாரு, கேளாத ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுத்தார். உங்களை ஒவ்வொருவரும் கர்த்தர் ஐஸ்வர்யங்களை மாற்றுவார். ஐஸ்வர்யம் எல்லாம் பாவத்துக்குள்ள வழி நடத்தாது, ஆனா அந்த ஐஸ்வர்யம் பணமும் எல்லாவற்றுக்கும் உதவும். நம்ம கையில பணம் இருக்கும்போது தேவ ராஜ்யத்தை நம்ம கட்ட முடியும், கர்த்தருக்காக அநேக காரியங்களை நம்ம செய்ய முடியும். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கலாம். உங்கள் தேவைகளை அறிந்து உங்களுக்கு நினைக்கிறதுக்கு மேல கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவரா இருக்கிறார். அதனால பாருங்க, விசுவாசம் எப்போது வரும்? வேதத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசம் வரும். நல்லா கர்த்தருடைய வார்த்தையை நீங்க கேட்கும்போது, அதனாலதான் கேட்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்னா தீவிரமாக இருக்கணும். காதுள்ளவர் கேட்டுக்கிற வசனத்தை கேட்க 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 கர்த்தர் நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுப்பார். பேதுரு பாருங்க, தன்னுடைய 2 படகும் காலியாக இருந்தது. பேதுரு ராமுழுதும் பிரயாசப்பட்டார், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா ஆண்டவர் பிரசங்கம் பண்ண பேதுருடைய படகை கேட்டு வாங்கின. பேதுருடைய படகுல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை போதிக்க ஆரம்பிச்சார். பேதுரு அந்த வார்த்தையை கேட்க கேட்க பேதுருக்குள்ள விசுவாசம் வச்சு வந்தது. ஆண்டவர் சொன்னார், இந்த நேரத்துல இந்த வலைய போடுங்கன்னு சொல்லி பகல்ல போடும்படியா சொன்னார். சற்று ஆழத்துல தள்ளி நீங்க வலைய போடுங்கன்னு சொன்னார். பேதுருக்கு தெரியாத இடம் இல்ல, பேதுருக்கு தெரியாத நேரம் இல்ல. அவர் ஒரு மீனவர், இரவு முழுவதும் மீன் பிடிச்சார், ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆனா பேதுரு சொன்னார், நம்முடைய வார்த்தையின்படியே நான் வலையை போடுகிறேன் என்று சொன்னார். பேதுரு பாருங்க, அவருடைய வார்த்தையின்படி வலையை போட்ட போது வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடிக்க வைத்தார். அல்லேலூயா. இரவெல்லாம் மீன் கிடைக்கலாம். பேதுருக்கு மீன் எப்ப கிடைச்சது? மத்தியான நேரத்துல மீன் வருமா? வரவே வர. நம் தேவன் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். உங்களால விசுவாசிக்க கூடுமானால்
கர்த்தரால் அற்புதத்தை செய்ய முடியும். சொல்லுங்க, விசுவாசிக்கிற எனக்கு எல்லாம் கூடும். நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பேன். விசுவாசிக்கிற எனக்கு கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. பெரிய மலை போல பிரச்சனைகள் கூட பணிய போல மாறிடும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துறார். இந்த 14 மாதம் நடத்துற தேவன் இந்த 12வது மாதம் கர்த்தர் உங்களை நடத்துறார். இன்னும் ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்கிறவரா இருக்கிறார். எழுத்தலை நாம் பார்க்கும் பொழுது ரோமர் 10:12 வாசித்தோம். நீதி உண்டாக இருதயத்தில், ரோமர் 10:10 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் என்று சொல்லி நாம தேவனை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அதை நீதியாக பார்க்கிறார். நம்ம தேவன் நீதிமன்றாக மாற்றி இருக்கிறார். ரோமர் 4 நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசிச்சார்? இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவனிடத்துல நம்பிக்கை வைத்தார். ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு ஒரு பிள்ளைய கொடுப்பேன்னு சொல்லி. ஆனா 25 ஆண்டுகள் எதுவுமே நடக்கல. காணாதது அவர் இருக்கிறத போல, இல்லாதது இருக்கிறத போல நம்பினாரு. விசுவாசத்துல முழு நிச்சயமா இருந்தார். தேவனை மகிமைப்படுத்தின. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனா அவரை மகிமைப்படுத்தணுமா? மகிமைப்படுத்தணும். நாம எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமோ, எதெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லி பாட்டு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரம் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்படி சொல்லி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் பாருங்க, 2 பேருடைய விசுவாசத்தை பாராட்டினார். ஒருவன் 100க்கு அதிபதி, இன்னொருத்தர் கானானி ஸ்திரீ. நீங்க வாசிச்சு பாருங்க. மத்தேயு 13:58 வாசிப்போம். சாரி, மத்தேயு 15:28. மத்தேயு 15:28. சொல்லணும், நான் எதனால பிழைத்துக் கொண்டிருக்கிறேன்? விசுவாசத்தினால். நாம் உழைக்கலாம், சம்பாதிக்கலாம், நமக்கு நல்ல வேலை இருக்கலாம், வசதிகள் இருக்கலாம். அவைகள் எல்லாம் நம்ம பிழைக்க வைக்காது. நாம யார் மேல விசுவாசம் வைக்கும் போது பிழைப்போம்? இயேசு கிறிஸ்துவின் மேல நம்ம விசுவாசம் வைக்கும் பொழுது அவர் நம்மை பிழைக்க வைப்பார். இன்னைக்கு பாருங்க, அநேகர் ஆண்டவரை நம்பாமல் இருக்காங்க. அநேகர் ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாமல் இருக்காங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வரும்பொழுது விசுவாசத்தை விட்டு விலகி போயிடறாங்க. ஆனா கர்த்தர் நம்ம கொடுத்த அந்த விசுவாசம் முடிவு பரியந்தம், நம்ம மறிக்கும் வரைக்கும் நாம் கொடுக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, நல்ல போராட்டத்தை போராடி நான் ஓட்டத்தை முடித்தேன். எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நமக்குள்ள ஆண்டவர் விலையேற பெற்ற அந்த விசுவாசத்தை வைத்திருக்க. 1 பேதுரு 1:7 நீங்க வாசிச்சு பாருங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியாலே சோதிக்கப்படலாம். அதை பார்க்க அதிக விலையேற பெற்ற விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் உண்டாகும். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு அழியாத ஒரு ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறோம். அதிக விலையேற பெற்ற ஒன்றை, பொன்னை பார்க்கிறோம், வெள்ளியை பார்க்கிறோம். நம்ம பொண்ணு வெள்ளியெல்லாம் நம்ம வீட்டுல இருந்தா அப்படியே நம்ம வீட்டுல போட்டுருவோமா? கண்ட இடத்துல நம்ம அதை போடுவோமா? பீரோக்குள்ள, அதுலயும் உள்ள அறைக்குள்ள பத்திரமா வைத்து அந்த சாவியை பத்திரமா வைத்துக்கொள்ள. நம்ம இறுதி முழுது அதன் மேலதான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த பொண்ணை பார்க்கலும் வெள்ளியை விட இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கலும் விலையேறப்பட்ட விசுவாசத்தை உங்கள் இறுதியத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசமாய கப்பலை பிசாசவன் சேதப்படுத்த பார்த்தான். ஒரு பிரச்சனை வந்துட்டா எதுல பிசாசு தொடுவான் தெரியுங்க? நம்ம விசுவாசத்தை தொடுவான். இயேசு கிறிஸ்து மேல இருக்கிற விசுவாசம் குறைஞ்சு, அவருடைய வார்த்தையின் மேல இருக்கிற விசுவாசம் குறைஞ்சு, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின் மேல இருக்கிற விசுவாசம் குறைஞ்சு. ஆண்டவர் சொன்னாரு, ஆனா என் சூழ்நிலை எல்லாம் இப்படி மோசமா இருக்குது. ஆண்டவர் எனக்கு வார்த்தைகள் இருந்தாலும் என்னோட பேசினாரு, ஆனா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்குதுன்னு சொல்லி நம்ம விசுவாசத்துலதான் சோர்ந்து போயிடுவோம். ஆனா இந்த நாள்ல கர்த்தர் உங்க விசுவாசத்தை தட்டி எழுத போறார்.
அல்லேலூயா. நீங்க எதற்குமே கவலைப்பட வேண்டியதில்லை. யோவான் 14:1 வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில். இந்த வார்த்தை யார் சொன்னாங்க? இயேசு கிறிஸ்து. அவர் சொல்றாரு, நீங்க எங்கிட்டயே விசுவாசமா இருங்க, தேவனிடத்திலும் விசுவாசமா இருங்கன்னு சொல்ற. அதனால பாருங்க, நம்ம விசுவாசம் யாரிடத்துல வச்சிருக்கிறோம்? நம்ம ஆராதிக்கிற தேவனிடத்துல வைத்திருக்கிறோம். அவர் மேல வைத்த விசுவாசம் வெட்கப்பட்டு போகவே போகாது. விசுவாசம் என்பது என்ன தெரியுங்களா? காணாததை நம்பணும், அதுக்கு பேருதான் விசுவாசம். நம்ம பார்க்கறத நம்புறதுக்கு பேரு விசுவாசம் அல்ல. எபிரேயர் 11:1 வாசிக்கிறோம். எபிரேயர் 11:1 வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறதா? இப்ப நம்ம இயேசுவை பார்த்திருக்கிறோமா? இல்ல. பிதாவாகிய தேவனை நம்ம பார்த்திருக்கிறோங்களா? இல்ல. தேவதேவனை பார்த்திருக்கிறோமா? இல்ல. ஆண்டவர் சொன்னாரு, கண்டு விசுவாசிகளை பார்க்கிறோம், காணாமல் விசுவாசிகள் அதிக பாக்கியவான்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. தோமாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ என்ன பார்த்து, என் காயங்களை பார்த்து, என்னை தொட்டு பார்த்து நீ நம்பின, ஆனா காணாம நான் நம்புறவரை என்னை விசுவாசிகளை பாக்கியவான்கள் என்று சொன்னார். நீங்களும் நானும் பாக்கியவான்களா இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வார்த்தை மட்டும்தான் அவன் கொடுத்திருக்கிறார். இயேசுவை நம்ம யாரும் பார்க்கவில்லை, ஆனா இந்த வார்த்தையின் மூலமா யாரை பார்த்து கொண்டிருக்கிறோம்? இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை படிக்கதான் நீங்க இயேசுவை அறிந்து கொள்ள முடியும், பிதாவை நாம் அறிந்து கொள்ள முடியும், பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள முடியும். வேதம் சொல்கிறது, சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளதான் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த விசுவாசத்தை தெரிவு பண்ணலாம். ஒரு முறை இயேசு இவங்களிடம் சீசர்கள் கேட்டாங்க, என்னோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, பெருக பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. எத்தனை பேர் விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க? ஜெபிக்கணும். தினந்தோறும் நமக்கு இருக்கிற விசுவாசம் பெருகணும் என்று சொல்லி நீங்க ஜெபிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உங்க விசுவாசம் உங்களை விட்டு விலகாது. ஆண்டவர் மேல வச்ச விசுவாசத்துல உறுதியா இருப்போம். அதுல கர்த்தர் நமக்கு, அதாவது பாத்தீங்கன்னா வேதத்துல பார்க்கிறோம், நமக்குள்ள கொடுத்த விசுவாசம் மகா பரிசுத்தமான விசுவாசம். யூதா புத்தகத்துல வாசிக்கிறோம், மகா பரிசுத்தமான அந்த விசுவாசத்துக்கு நம்ம இருந்து நம்மை உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம எப்படி ஜெபிக்க வேண்டுமோ பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிக்க வேண்டும். நீங்க சும்மா ஜெபம் உட்கார்ந்து பாருங்க, 5 நிமிஷம் கூட ஜெபிக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா அபிஷேகம் பெற்று ஆவியில நிறைந்த அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணும் பொழுது மணிக்கணக்கில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். 1 மணி நேரம் நமக்கு போதவே போதாது. பவுல் சொல்றாரு, நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன். அபிஷேகத்தை பெற்று நம்ம ஆவிக்குள்ள ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் பயங்கர வல்லமையா இருக்கும். ஆண்டவர் எங்கேயோ இருக்கிற பேரை சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்க சொல்லுவோம். யாரோ ஒருவருடைய வேதனை உங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க, மற்றவர்களுக்காக ஜெபிக்க உங்களை ஆண்டவர் அதிகாலையில எழுப்புவோம். நீங்க சாதாரணமானவர்கள் அல்ல. ஆண்டவர் உங்களுக்குள்ள விலையேறப்பட்ட ஒரு விசுவாசத்தை இந்த மண் பாண்டத்துக்குள்ள வச்சிருக்கிறான். இந்த அழிந்து போகிற இந்த சரீரத்துக்குள்ள அழியாத விசுவாசத்தை கத்து வச்சிருக்கிறார். சின்ன பிள்ளைகள், பெரியவங்க, யார் வேண்டுமான விசுவாசத்தோட நீங்க ஜெபிச்சு பாருங்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். காணாததை நாம் நம்புறோம் பாருங்க, அதுக்கு பேருதான் விசுவாசம். அதுக்கு நம்ம எப்படி காத்திருக்கணும்? பொறுமையாய் காத்திருக்கணும். நம்ம விசுவாசத்துல பொறுமையாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அற்புதத்தினால் நிரப்புவார். நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுங்க. இந்த 12வது மாதத்துல கர்த்தர் இதுவரைக்கும் எதெல்லாம் பதில் கிடைக்கலையோ, எதெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்ளாம இருக்கிறோமோ அந்த காரியத்துக்காக நீங்க விசுவாசிங்க. விசுவாசத்தை உங்க வாயில அறிக்கை பண்ணுங்க, பேசுங்க. அதுக்கு வேதமே நமக்கு ஆதாரமா இருக்கிறது. 2 Corinthians 4:13 வாசிப்போம். 2 Corinthians